உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது ஆண்டாள் மாதம், மார்கழி மாதம், திருப்பாவை மாதம். இன்றைக்கு பாசுரம் 16. ஒரு நட்ட நடுவில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு நடு பாசுரம் இந்த 16வது பாசுரம். அதாவது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ப்ராஜெக்டில் ஆண்டாள் இறங்கியாச்சு. என்ன செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ப்ராஜெக்ட்னா, ஃபஸ்ட் ஹாஃப் முதல் பாசுரத்துலேருந்து 15 வரைக்கும் தன்னுடைய தோழிகளை ஒருங்கிணைத்து கொண்டிருந்தாள். கோஆர்டினேட்டிங் பிட்வீன் த டீம் மெம்பர்ஸ், அதைத்தான் செய்து கொண்டிருந்தாள் ஆண்டாள். இந்த 16வது பாசுரத்திலிருந்து 2வது ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறாள். என்ன 2வது ப்ராஜெக்ட்? தன்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் மைண்ட் செட் பண்ணியாச்சு. இப்போது ஆக்சுவல் ப்ராஜெக்டுக்கிட்டேயே போய் நின்னாச்சு. அதுதான் முக்கியம். பெரிஃபெரல்னு சொல்லுவோம்ல, அந்த வெளிப்பக்கம் அங்கேருந்து கிளம்பி நடுப்புள்ளியை நோக்கி நகரும்போது பாதி, அந்த புள்ளிக்கும் பாதியில் வந்து நிற்கிறாள். நந்தகோபன் கண்ணனுடைய மாளிகைக்கே போயாச்சு. இந்த பாசுரத்தில் எப்படி போறா, அங்கே என்ன செய்கிறா ஆண்டாள், அதை முதல்ல பார்த்துடலாமா? நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். அதாவது அந்த மாளிகையோட வாசல்ல இருக்கக்கூடிய அந்த வாயில் காப்போன், செக்யூரிட்டின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த வாயில் காப்போன்ட்டு ஆண்டாள் பேசுறா இந்த பாசுரத்துல. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள நுழையும் போது முதல்ல ஃபர்ஸ்ட் செட்ல முதல் அடியில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தாங்கள் வந்திருக்கின்ற நோக்கத்தை சொல்ல வேண்டும். இப்போ கண்ணனோட மாளிகைங்கிறது நம்முடைய இலக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இலக்கை பற்றி அறிந்தவர்கள், ஏற்கனவே அந்த இலக்கை பற்றி அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை செய்தவர்கள்னு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட முதல்ல ஒரு ஒப்பீனியன் கேட்குறா ஆண்டாள். நாங்கள் இந்த மாளிகைக்குள்ளே வரணும், நாங்கள் இப்படி தூயோமாய் வந்திருக்கிறோம், ஏற்கனவே எங்களை வர சொல்லி நந்தகோபன் சொல்லியாச்சு, அதனால் நாங்கள் வந்திருக்கோம், அதனால் நீ மாற்றி மாற்றி பேசி எங்களை வெளியில் தள்ளாத, எங்களுக்கு கதவை திறந்து விடு என்று சொல்லுகின்ற அந்த மாதிரி மனிதர்களின் மனோதத்துவத்தை புரிந்து கொண்ட ஆண்டாளாக இந்த பாசுரத்தில் இருக்கா. திரும்ப அந்த பாசுரத்தில் பயணம் பண்ணால் நமக்கு இன்னும் அழகுகள் புரிய வரும். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அந்த இலக்கை காத்து கொண்டிருக்கின்ற வாயில் காப்போன் அல்லது அந்த இலக்கை பற்றிய அனுபவ அறிவு பெற்றவரிடம் ஆண்டாள் பேசுகிறாள். அப்படி தோரணம் அப்படிங்கிறது வெற்றி தோரணம், வேற ஒன்றுமே இல்லை. அந்த வெற்றி இலக்கு எப்படி இருக்குன்னா, வெற்றி கொடிகள் பறந்துட்டுருக்கோம், வெற்றி மாலைகள் அங்கே சூழ்ந்துட்டுருக்கோம். அப்படியான ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆனாலும் அந்த அரியணை, அந்த இலக்கு, அந்த வெற்றி மாலை எங்களுக்கு கிடைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால் இந்த கதவை மணிக்கதவம் தாழ்த்திரவாய், இதுக்கு உள்ளே எப்படி போகிறது, நீ திறந்து விட்டால் தானே போக முடியும், அதனால் எங்களுக்கு அந்த வல்லமையை கொடு, கதவாக நீ நிற்கிறாய், அந்த கதவை எப்படி திறப்பது என்ற அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடு என்று அந்த வாயில் காப்போனிடம் ஆண்டாள் சொல்கிறான்னா, ஜான் மில்டனோட ஒரு வரி ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு பாடலில் ஜான் மில்டன் சொல்வார், தே ஆல்சோ சர்வ் ஹூ ஒன்லி ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர் அப்படிம்பார். அதாவது ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறவங்க கூட ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த பாடலில் ஆண்டாள் அந்த நூற்றாண்டிலே சொல்கிறா, வாயில் காப்போனிடம் கூட நாம் தன்மையாக பேச வேண்டும், யாதொன்றும் அதனால் பிரயோஜனம் இல்லை என்கின்ற நிலையில் இந்த பூமியில் கிடையாது என்பதற்கான பாசுரம் இந்த பாசுரம். அதனால் மணிக்கதவம் தாழ்த்திரவாய்னு வாயில் காப்போன்ட்டு சொல்லியாச்சு. அப்புறம் அந்த வாயில் காப்போன்ட்டு வேற என்னெல்லாம் ஆண்டாள் சொல்கிறா பாருங்க. ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். இந்த மாதிரியாக ஒரு நோன்பை நோற்று என்னை வந்து பாருங்கள்னு அந்த மாயன் நின்னலே வாய் நேர்ந்தான். அப்புறம் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லியாச்சு அப்படின்னா, அந்த இலக்கு எங்களோடு பேசிவிட்டது, நாங்கள் எங்கள் இலக்கோடு பேசிவிட்டோம், இதுதான் எங்களோட வாழ்க்கை ப்ராஜெக்டு, அதனால் எங்களுக்கு அந்த மனத்தெளிவு வந்தாச்சு, அப்போ முயற்சி பண்ணுங்கன்னு மனசு சொல்லிடுச்சு, அதனால் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒருத்தரை சந்திக்கிறோன்னா என்னெல்லாம் அவங்க கேட்கக்கூடும், அதற்கு நாம் என்னவெல்லாம் பதிலாக முன்னாடியே தயாரிக்கணும் அப்படிங்கிற தெளிவை
தெளிவை ஒரு மிகச்சிறந்த அந்த சுய முன்னேற்ற தத்துவ ஞானியாக ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறா. இது வெறுமே அவள் வாழ்ந்திருந்த நூற்றாண்டுக்கு மட்டுமா பொருந்தும்? இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கைக்கும் இதெல்லாம் பொருந்தி வருது இல்லை? அதனால் நாங்கள் வந்தாச்சுன்னு சொல்கிறா. அடுத்தது, தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. தூயோமாய் வந்தோம் அப்படிங்கிறா. அப்போ நாங்கள் எழுந்து குளித்து சுத்தம் பண்ணிக்கிட்டு தூய்மையாக வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாளா ஆண்டாள்? நிச்சயமாக இல்லை. ஆண்டாள் சமத்துவத்தை பாடிய ஆண்டாள் என்னும்போது தூயோமாய் வந்தோம் என்றால் அது வெளிப்புற தூய்மையை ஆண்டாள் சொல்லவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் காலையில் எழுந்து நான் முதல்ல குளிச்சுட்டு அப்புறம்தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு பெருமை பேசுபவர்களை பற்றிய பாசுரம் இல்லை இது. தூயோமாய் வந்தோம் என்றால் என்னுடைய இலக்கில் நான் தூய்மையாக இருக்கிறேன், என்னுடைய சிந்தனையில் தூய்மையாக இருக்கிறேன், என்னுடைய வழிமுறையில் நான் தூய்மையாக இருக்கிறேன். டெஸ்டினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் த ட்ராவல் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அதனால் நாங்கள் எங்கள் வழிமுறையிலும் தூய்மையாக இருக்கிறோம், என்னுடைய இலக்கை நான் நேர்மையாக அடைய விரும்புகிறேன் என்கின்ற அந்த சிந்தனையை ஆண்டாள் இந்த தூயோமாய் வந்தோம் என்கின்ற அந்த வார்த்தையில் சொல்கிறா. அப்படின்னா வெறுமே உடல் குளியல் வெளிப்புற சுத்தம் என்பதை ஆண்டாள் சொல்லவில்லை. மனசு சுத்தத்தை, நம்முடைய இலக்கை பற்றிய தெளிவை, அதை நோக்கி நகர்கின்ற போது அந்த பயணத்தில் நாம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறோம் என்கின்ற அந்த வார்த்தையை தான் ஆண்டாள் சொல்லி தருகிறார். தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி தே நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி திருப்பாவை துவங்கியாச்சில்ல இந்த பாசுரத்தில், அதில் அந்த வாயில் காப்போனுக்கு கதவோடு ஒரு நேசம் இருக்கிறது. அந்த கதவோடு தாழ்பாளோடு நிலைக்கதவோடு அந்த கதவின் நிலையோடு அந்த வாயில் காப்போனுக்கு ஒரு நேசம் இருக்கிறது என்றால் அந்த நேசத்தை புரிந்து கொண்ட ஆண்டாள் ஒவ்வொருத்தரும் தாங்கள் செய்கின்ற வேலையை எப்படி நேசிப்பார்கள் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அதனால் அந்த வாயில் காப்போன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த மாளிகைக்குள்ளே போகிறதுக்கு. அப்படின்னா அந்த வாயில் காப்போன் தன்னுடைய வேலையை எவ்வளவு நேசிக்கிறான் என்கின்ற அந்த மனோ தத்துவத்தை ஆண்டாள் இங்கே டச் பண்ணுறா. ஒருத்தர் நீங்கள் நல்லா வேலை பண்ணுறீங்க, மிகச்சிறப்பாக இருக்கு உங்கள் பணி அப்படின்னு சொன்னால் ரொம்ப குளிர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அவர்கள் செய்கின்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற அந்த வேலையை நாம் கூர்ந்து கவனித்து அதை உயர்த்தி பேசுகிறோம் என்கின்ற அந்த தெளிவை அது அவர்களுக்கு கொடுக்குது. அதனால் வாயில் காப்போன் செய்கின்ற அந்த கதவை திறந்து மூடுறது ஒரு சாதாரண வேலை தானே அப்படின்னு நினைப்போம். இல்லை, திறந்து மூடுவது என்பது சரியானவர்களுக்கு திறந்து மூட வேண்டும் என்கின்ற அந்த தெளிவு அந்த வாயில் காப்பானுக்கு இருக்கிறது. அதனால் ஆண்டாள் திரும்ப திரும்ப சொல்கிறார், நாங்கள் தூயோமாய் வந்திருக்கிறோம், தெளிவோடு வந்திருக்கிறோம், ஏற்கனவே அந்த இலக்கு எங்களோடு பேசிவிட்டது, எங்களுடைய கிழக்கு எது என்று எங்களுக்கு புரிந்து விட்டது, அந்த சிந்தனை தெளிவில் நாங்கள் இருக்கிறோம் என்று தங்களை பற்றியும் தெளிவான ஒரு சித்திரத்தை கொடுக்கிறாள். வாயில் காப்போனை பற்றியும் ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்கிறாள்னா ரெண்டும் சரிசமமாக மேட்ச் ஆகிற ஒரு புள்ளி தான் இந்த பாசுரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் வாசல் கதவு திறக்கிறதா நிலை கதவு திறக்கிறதா என்பதை அடுத்த பாசுரத்தில் பார்க்கலாம். ஆண்டாள் கேட்கிறாள், எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று உறக்கம் விழிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.